ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் எல்லோரும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? பட்டைய கலப்புற தாறு மரண தக்காளி வகைகள் அறுவடை. ஸோ இது நான் பறித்து போட்டிருக்குது சொடக்கு தக்காளி. காயை மிஞ்சி வளர்ந்துட்டதுனால செடியே ஒடிஞ்சு போச்சு. சரி, ஒடிஞ்ச செடியில் இருக்க தக்காளியெல்லாம் கலெக்ட் பண்ணிடலான்னுட்டு சொடக்கு தக்காளி, இன்னும் நிறைய தக்காளி, இந்த தக்காளியெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே இருந்து பறிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் ஆகிடும். ஆல்ரெடி தக்காளி செடியெல்லாம் நான் உங்களுக்கு பல வீடியோவில் போட்டிருப்பேன். போதுன்ற அளவுக்கு 2026ஓட அறுவடை. தேங்க்யூ சுதாகர் சார். கண்டிப்பாக இந்த விதைகளெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் மிக விரைவில் நீங்கள் வைக்கிற அதே விதை திருவிழாவில் மீண்டும் இதை நான் பகிர்ந்து விடுகிறேன். ஓகேவா? ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த அளவுக்கு தக்காளி, அவர் எனக்கு சொன்ன ஒரு ஐடியா என்னென்னா, அதாவது கார்த்திகை மாதத்தில் தக்காளி விதைச்சா பூச்சி இல்லாமல் நல்ல தரமாக தக்காளி காய்க்குமாங்க. அதனால் இந்த டிப்ஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். கார்த்திகை மாதத்தில் தக்காளி செடி வைங்க. ஓகேவா? அப்புறம் நம்ம வச்ச பர்புடாஸ் செரி, இது கல்கட்டா ரோஸு, அப்புறம் சூரியனம் செரி, அப்புறம் சப்போட்டா, துவரன், கத்திரி, கோவக்காய் அப்படின்னு சொல்லிட்டு பல அறுவடைங்க. தாறு மாறான அறுவடை. போதுன்ற அளவுக்கு அறுவடை. சூரியனம் செடியெல்லாம் நிறைய காய்ச்சிருக்கு. நான் சாப்பிட, ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட, வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட, குருவி சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம். ஓகேவா? இந்த சூரியனம் செடியில் நிறைய மெடிசன் வேல்யூ இருக்குதுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கேன்சர் உருவாகிற காரணிகள் இந்த செடி நம்ம சாப்பிட்டோன்னா அது முற்றிலுமாக போயிருமாங்க. நான் சொல்லலைங்க, ரிசர்ச் சொல்லுது. ஓகேவா? நான் ஒரு இதில் ஆர்டிக்கலில் படித்தேன் கூகுளில், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுவுமே நம்மக்கிட்ட நல்லா காய்ச்சிட்டு இருக்குது. ஸோ மார்ச் டு நமக்கு சூரணம் செடி காய்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சம்டைம் 365 டேஸுமே இதில் காய் இருக்கோங்க. 1-2 காய் பர்புடாஸ் செடி மாதிரி 1-2 காய்க்கும். சீசனில் நிறைய கொத்தாக காய்க்கும். ஸோ அதுவும் நிறைய பறிச்சது. நம்மளோட இது தாய் ஜம்போ சப்போட்டாவா, அதுவும் ஒன்று பழுத்திருந்தது, அதுவும் பறிச்சாச்சு. ஸோ இப்போது கோவக்காய், சப்போட்டா செடியில் இப்போ நிறைய பூக்கள் வந்துட்டுருக்கு. லெட்ஸி பார்ப்போம். கோவக்காய் வழக்கம் போல் அழகழகாக நல்லா நீட்டாக காய்ச்சி தாறுமாறாக தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் பறிச்சாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா கொக்கோ அங்கே என்ன பார்க்குறான்னு பார்க்குறீங்களா? அந்த சந்தில் ஒரு பாம்பு பின்னாடி மாட்டிட்டு செத்து போச்சு. அதை நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த மேடம் போய் அங்கே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் அரசியலில் சாதாரணமாப்பான்ற மாதிரி அதெல்லாம். அதனால் இப்போ அது பழகி போச்சு அவங்களோடையும் வாழ்க்கையை நடத்தி. அதனால் பாருங்கள், அவளும் விடாமல் அவுத்து விட்டான்னா அங்கே போய் மோந்துட்டு வரா. என்னடா வித்தியாசமான ஒரு நாற்றம் வருதுன்னுட்டு. கூடவே நம்ம மரத்துவரையில் கொஞ்சம் மரத்துவரையும் காய்ச்சிட்ருக்கு, அதையும் நம்ம பறிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாலியாக ஃபார்முக்கு வந்தாலே வெறும் கையோடலாம் இப்போ திரும்பி போகிறதே இல்லைங்க. ஏதாவது ஒரு காய் அறுவடை பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கிட்டே போகிறது தான் இப்போது வழக்கமாக போச்சு. ஸோ நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நல்ல பலன் இப்போது. இது நான் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மல்லியாக இருந்துச்சு. இதோட மல்லியோட பேர் யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். ஆனால் இருவாச்சி கிடையாது. ஸோ இப்போ இது ஓவராலாக நம்மளோட அறுவடை பார்த்திங்கன்னா, சொடக்கு தக்காளி எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள், கோவக்காய் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள், தக்காளி பாருங்கள் எவ்வளோ கிடச்சி. பல வெரைட்டி. இந்த தக்காளியெல்லாம் தனித்தனியாக வெரைட்டியாக பிரிக்கணும். ஸோ இது காக்கட்டா முல்லை, பர்புடாஸ் செரி, அப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டா, அப்புறம் சூரியனம் செரி, ஒரு லெமன் வெடிச்சே விழுந்துருச்சு, அப்புறம் துவரன், அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். ஓகேவா? ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ நைஸ் டே.